So far from glory, came and dwelt among the lowly such as I. Among the lowly such as I. To suffer shame and such disgrace. To suffer shame and such distress. Oh, on Mount Calvary, take my place. And I ask myself the question, who am I? Who am I? Who am I? Oh, who am I? That a king should bleed That a king would bleed and die for. Who am I? Who am I? He should pray, not my will. He would pray, not my will, thine for. The answer I will surely know. The answer I will surely know. Why he ever loved me so. Oh, why he ever loved me so. That to an old rugged cross That to an old rugged cross he'd go. For who am I? Who am I? Who am I? That a king would bleed and die for. Who am I? Who am I? That he would pray, not my will, thine for. The answer I will surely know. The answer I will surely know. Why he ever loved me so. Why he ever loved me To so. an old rugged cross. That to an old rugged cross he'd go. For who am I? When I'm reminded of this word. When I'm reminded of his word, I live in heaven. Just be true, I'll give to you a life forever. Just be true to give to you a life forever.
and gold. Oh, who am I? Who am I? Who am I? Not my will. The answer I will surely know. Why he ever loved me so. Back to an old rugged cross. And gold. Oh, who am I? When I think of how we came so far from glory, When I think of how he came so far from glory, came and dwelt among the lowly such as I. came and among the lowly such as I, He suffered shame and sat in his grave. to suffer shame and love disgrace. On Mount Calvary, take my place. On Mount Calvary, take my And I place. ask myself the question, And I ask myself this question: who am I? who am Who am I? I? Oh, who am I? The king, That
the pain of the wicked. You felt shame, Lord, with grace, naked on the cross. You did all that for us. Something, Lord, that we can have a mind of. Yes, Lord. Your servant declared, oh God, something to us that brought us into this fellowship. Oh, glory to you, Lord.
இந்த காலையில் மீண்டுமாக இந்த ஸ்பானிய ஜனங்களுக்கு மத்தியில் வந்திருப்பது நிச்சயமாகவே ஒரு ஸ்லாக்கியமாக உள்ளது. ஜிம் அவர்களுக்கு இது கேட்கிறதா என்று நான் வியப்புறுகிறேன். ஓ, அவர் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாள் சகோதரன் கார்சியா அவர்களோடு நான் இங்கு வந்திருந்த போது அந்த சிறு ஸ்பானிய பாடகர் குழு பாடிய பாடலின் ஒலிப்பதிவினை நான் இன்னமும் வைத்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு பாடின அந்த சிறு பாடலை நான் மறந்துவிட்டேன். ஆனால் நான் எவ்வளவாய் அதை விரும்பினேன். அதை பாடிய அந்த சிறுவர்கள் எல்லோருமே இப்பொழுது வளர்ந்து அவர்களுக்கு திருமணமும் நடந்துவிட்டது. நான் அவ்வப்போது அவர்களை குறித்து கேள்விப்படுகிறேன். இந்த காலையில் நான் இங்கு உள்ளே நடந்து வந்தபோது குட்டி ஜோசப்பை கண்டேன். இப்பொழுது உண்மையாகவே அது எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்தது. நான் நிச்சயமாகவே உங்களை காண்பதற்கு மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுது ஸ்பானிய மொழியில் என்னால் கூற முடிந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் அறிந்துள்ளேன். நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா! நான் அந்த வார்த்தையை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். ஒரு சமயம் ஒரு செவிட்டு பெண் நான் கூறுவதை கேட்கும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை நான் இதை கூறுவது முழுவதும் தவறாயிருக்கலாம், நீங்கள் பாருங்கள். ஆனால் எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் அது ஓயு என்ற ஸ்பானிய சொல்லாய் இருந்தது. அது சரிதானே? ஸ்பானிய மொழியில் நான் கூறுவது கேட்கிறதா என்பதற்கு ஓயு என்ற வார்த்தையாம். பின்பு குளோரியா டயாஸ் என்னும் ஸ்பானிய சொற்களை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அற்புதமானது. நான் தலைநகரான மெக்சிகோ நகரத்துக்கு சென்று அங்கிருந்தவர்களுடன் பேசும் வாய்ப்பு எனக்கு உண்டாயிருந்தது. அப்பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தேன். நான் வழக்கமாக, அதாவது இங்கிருந்த பிறகு நான் பின்லாந்துக்கு சென்றேன். அப்பொழுது ஒரு சிறு பின்லாந்து பெண்ணிடம் பேசினது எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய நினைவிற்கு வரும். பெத்தானி என்று அவர்கள் அழைக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். ஒவ்வொரு தேசமும் தன் சொந்த கருத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு சத்தம் எதிரொலிக்கிறதா? நான் ஒலிபெருக்கிக்கு மிக அருகாமையில் இருக்கிறேனா? நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கிறதா? இப்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த சிறு ஸ்திரீ, அவள் ஒரு அருமையான சிறு நபராய் இருந்தாள். ஆனால் அவள் என்னை போல அதிகமாக பேச விருப்பம் கொண்டவள். அந்த மொழிபெயர்ப்பாளர் அவள் மிக வேகமாக பேசினாள். ஆனால் அவள் என்ன கூற வேண்டும் என்று இருந்தாலோ அதை மொழிபெயர்ப்பாளரால் அவ்வளவு வேகமாக மொழிபெயர்த்து கூற முடியவில்லை. அவள் தன்னுடைய முகம் சிவக்க அங்கு நின்று, இந்த நபர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பறவைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பாடுவதையும், நாய்கள் ஆங்கிலத்தில் குறைப்பதையும், குழந்தைகள் ஆங்கிலத்தில் அழுவதையும் நான் கவனித்திருக்கிறேன். எப்படியும் நம்மோடுள்ள காரியம் என்ன என்றே நான் வியப்புறுகிறேன். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நமது மொழிதான் 1000 வருட அரசாட்சியின் போது பேசப்படும் மொழியா இருக்கும் என்று உண்மையாகவே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ள நமக்கு பரலோக மொழி ஒன்று உண்டு என்பது உண்மை. இந்த காலையில் சகோதரன் ரோ அவர்கள் இங்கு நம்முடன் இருக்கிறார். அவர் வாஷிங்டனில் அரசியல் நிபுணராக பணியாற்றுகிறார். அவர் 5 அல்லது 6, 7 ஜனாதிபதிகளிடம் பணிபுரிந்திருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு பெரிய மனிதர் எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது இந்த மேடையின் மேல் நின்று நான் பேசுவதை எப்படி உணர்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆனால் அவருடைய சாட்சியானது எனக்கு அப்பேற்பட்ட தலை சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. விசேஷமாக அவர் லூத்தரனா இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அதை நான் தவறாக கூறவில்லை என்று எண்ணுகிறேன். அவர் கத்தோலிக்கரோ அல்லது லூத்தரனோ? லூத்தரன். அவர் சொன்னார், அவர் பெந்தேகோஸ்தே கூட்டம் நடக்கும் கூடாரத்துக்குள் நுழைந்து சென்றாராம். அவர் எழுந்து நின்றாராம். இறுதியில் அவர் தானாகவே பீடத்தண்டை சென்றாராம். அவர் அப்படி செய்த போது கர்த்தர் அவர் மீது இறங்கி அவரை மிக அதிகமாக ஆசீர்வதித்தாராம். அவரால் 7 வெவ்வேறு பாஷைகளை பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் கூறினார், அவர் ஒரு பாஷையை பேச முயற்சி செய்தாராம், அது கிரியை செய்யவில்லையாம். அதன் பின்னர் மற்றொன்றை பேச முயன்றாராம், அதுவும் கிரியை செய்யவில்லையாம். அவரால் உங்களைப் போல ஸ்பானிய மொழி நன்றாக பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் எல்லா பாஷைகளையுமே முயற்சி செய்து பார்த்தாராம், அவை யாவும் கிரியை செய்யவில்லையாம். பின்னர் பாருங்கள், என்னவென்று தெரியுமா? தேவன் மிகவும் நல்லவராயிருந்தார். அவர் கீழே இறங்கி வந்து அவர் அதற்கு முன்பு ஒருபோதும் பேச முயற்சியே செய்யாத ஒரு பாஷையை கொடுத்தாராம். இது கிரியை செய்கிறது என்று கூறினார். அது உண்மை. மறுகரையிலே அது அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறு சபையை குறித்து என் உள்ளத்தில் பல நினைவுகள் உள்ளன. நான் நினைக்கிறேன் அது எங்கிருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டேன். அது இங்கெங்கோ டோண்டோ தெருவின் அருகில் உள்ளது. நான் அதை நினைவு கூறுகிறேன். டோண்டோ தெரு என்னும் வார்த்தை குறித்து என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. அத்தெருவில் தான் முன்னர்
ஸ்பானிய அப்போஸ்தல சபை இருந்தது. நான் போதகரிடத்தில் இது எழுப்புதல் கூட்டம் நடத்த ஒரு பிரம்மாண்டமான இடமா இருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். இதில் நிறைய இடமும், இது புதிய சபையாயும், இதில் அருமையான ஜனங்களும் உள்ளனர். ஆகவே என்றாவது ஒரு நாள் இங்கு எழுப்புதல் கூட்டம் நடத்துவதற்கு இது ஏற்றதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கு வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது மற்ற சபையில் நமக்கு இருந்த எழுப்புதல் போலவே இதுவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த எழுப்புதல் கூட்டத்தின் போது நான் முற்றத்தில் நின்று கொண்டு, வேலியின் மேல் சாய்ந்து கொண்டு, தெருவில் இங்குமங்கும் நடந்து, இரவு நேரத்தில் யாரும் காணாமல் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல முயன்றதை நான் நினைவு கூறுகிறேன். அது நிச்சயமாகவே நான் மறக்க முடியாத ஒரு மெய் சிலிர்க்கும் அனுபவமாயிருந்தது. அங்கே அந்த சிறுமிகளும் சகோதரர்களும் சேர்ந்து பாடின பாடல்களின் ஒலிப்பதிவு என்னிடத்தில் உள்ளது. அவர்கள் நம்பிடுவாய், அதாவது ஒன்லி பிலீவ் என்ற ஆங்கில பாடலை பாட முயன்ற போது அதை சரிவர உச்சரிக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆகவே ஒன்லி பிலீவ் என்று ஆங்கிலத்தில் பாடுவதற்கு பதிலாக அவர்கள் இயானோ பிலீவ் என்று பாடியிருக்கிறார்கள். பாருங்கள். அதே சமயத்தில் என் மகள் ரெபேக்காள், சாராள் இருவரும், அப்பா, அந்த சிறுமிகள் பாடின ஒலிநடாவை போடுங்கள் என்று கேட்பது என் நினைவுக்கு வருகிறது. அவர்கள் ஸ்பானிய சிறுமிகள் என்று கூறுவதற்கு பதிலாக ஸ்பானிக் சிறுமிகள் பாடின ஒன்லி பிலீவ் என்ற ஆங்கில பாடலை போடுங்கள் என்பார்கள். அவர்களால் ஸ்பானிஷ் என்னும் சொல்லை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. அவர்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது எழுப்புதல் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்து மேற்கு கரை வரைக்கும் வந்தார்கள். நாங்கள் கலிபோர்னியாவில் இருந்து புறப்பட்ட போது ஒரு சிறு காரியம் என் இருதயத்தில் நங்கூரமிட்டது. சகோதரன் மூர் அவர்களும் நானும் சகோதரன் பிரவுன் அவர்களும் வழியிலே தலைநகரில் இருந்தோம். அந்த இரவு அந்த கட்டடத்தினூடாக நான் சென்றபோது அந்த சிறுவர்கள் அங்கு நின்று கொண்டு அவர் உனக்காக கவலை கொள்கிறார் என்னும் பாடலை பாடினார்கள். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சமானாலும் அல்லது நிழல்களானாலும் அவர் உனக்காக கவலை கொள்ளுகிறார். பல சமயம் வெளிநாடுகளில் உலகத்தின் யுத்தங்களில் ஏற்படும் கடுமையான போராட்டங்களினூடே கிறிஸ்துவின் செய்தியை நான் கொண்டு வர முயற்சிக்கும் போது அப்பொழுது அந்த சிறு பெண் பிள்ளைகளும் பையன்களும் பாடுகிற அவர் உனக்காக கவலை கொள்ளுகிறார், சூரிய வெளிச்சமானாலும் அல்லது நிழல்களானாலும் அவர் எப்பொழுதும் உனக்காக கவலை கொள்ளுகிறார் என்னும் பாடலே எனக்கு நினைவிற்கு வரும். ஆகவே அது எனக்கு ஒரு பெரிய எழுச்சியாகவும் ஒரு உதவியாகவும் இருந்து வருகிறது. உங்களுடைய அருமையான மேய்ப்பரை சந்தித்து சபையானது உயிருள்ளதா இருக்க காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இங்கே எல்லோரும் அமரும்படியாகவும் வாகனங்களை நிறுத்த ஏராளமான வசதியும் கொண்ட இந்த பெரிய அழகிய கட்டடத்தை பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் கரங்களில் இது நல்ல இடமாக அமைந்துள்ளது. நாம் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்த அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அதை காண நம்மால் அவரை அழைக்க முடிந்தால் அப்பொழுது அவர் அந்த எழுப்புதலை அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இன்றிரவு நாங்கள் இயேசுவின் நாமம் சபை என்று அழைக்கப்படும் சகோதரன் அவுட்லாவின் சபைக்கு போகிறோம். அது மற்ற பக்கத்தில் உள்ளது. சகோதரன் அவுட்லாவின் சபை, அதுவும் கூட அப்போஸ்தல சபை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தம்முடைய சபையை இயேசுவின் நாமம் சபை என்று அழைத்தாலும் அவர் அப்போஸ்தல விசுவாசம் கொண்டவராய் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இன்றிரவு நாங்கள் அங்கிருப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்பானிய சபையை அங்கே வாருங்கள் என்று கூறவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கடமையின் பாதையில் தரித்திருங்கள். அதன் பின்னர் வியாழக்கிழமை முதல் மற்ற சபைகளில் உள்ள ஆராதனைகள் முடிவுற்றவுடன் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களின் ஒரு பெரிய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கூட்டங்களில் தலைசிறந்த பேச்சாளர்கள் பங்கு கொள்ளப் போகிறார்கள். ஆகவே ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஏதோ ஒரு மெத்தோடிஸ்ட் சகோதரன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த சகோதரன் மிகவும் வல்லமையாக பிரசங்கம் செய்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த கூட்டங்களில் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். சகோதரன் அறிவித்தது போல 19 வயதுக்குட்பட்ட வாலிப பருவத்தினருக்கான கூட்டமும் அங்கே பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொள்வதற்காக என்னுடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன். எனவே அங்கு வாருங்கள். நீங்கள் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் வேதாகமத்தை திருப்பி அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை சிலவற்றை படிக்க விரும்புகிறேன். இக்காலை வேளையில் சிறிது நேரம் பேசுவதற்காக இதை நான் தெரிந்து கொண்டேன். உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைக்க விரும்பவில்லை. பாடப்பகுதிக்கான ஒரு சில வசனங்கள், அவைகளில் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் உள்ளது, மற்றது ஏசாயாவில் கண்டறியப்பட்டுள்ளது. நான் முதலில் ஏசாயாவில் உள்ள பாகத்தை படிக்க விரும்புகிறேன். சுற்றிலும் உள்ள நீங்கள் எல்லோருமே நான் பேசுவது நன்றாக கேட்க முடிகிறதா? இந்த இரு ஒலிபெருக்கிகளும் அதிகமாகவே ஒலியை பெருக்குவது போல் எனக்கு தென்படுகிறது.
அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அங்குள்ள உங்கள் எல்லோருக்கும் தெளிவாக கேட்கிறதா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நல்லது, நல்லது. இப்பொழுதோ எனக்கு தொண்டை சிறிது கரகரப்பாய் உள்ளது. அது அதிகம் பேசுவதால் விளைந்த ஒன்று. 16 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்பானிய சகோதரர்களின் மத்தியில் நான் வந்திருந்த அன்று முதற்கொண்டு அது ஒரு கால் 16 அல்லது 17 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் இருக்கிறேன். அது முதற்கொண்டு நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் நான் அப்பொழுது களைப்படைந்து விட்டதை நான் கூறினேன். நான் இன்னமும் களைப்படைகிறேன். ஆனால் நான் தேவனுடைய கிருபையினால் இன்னமும் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பிறகு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் இல்லை 3ஆம் அதிகாரம். நாம் வார்த்தையை வாசிப்பதற்காக இவ்விடங்களை எடுத்துள்ள இவ்வேளையில் நாம் நம்முடைய தலைகளை அப்படியே ஒருவரிடம் ஜெபத்திற்காக வணங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Our Heavenly Father, we are grateful today for this privilege of standing in this lovely sanctuary. எங்கள் பரலோக பிதாவே, தேவனுக்கென்றும் அவருடைய ஊழியத்துக்கென்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த அழகான பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த சாக்கியத்திற்காக நாங்கள் இன்று நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இங்கே இந்த மேடையில் அல்லது பிரசங்க பீடத்தின் பின்னே உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியத்துக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தோடு பல முறை நின்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். அதாவது இந்த காலையில் கடந்த கால நினைவுகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஒளியின் ரூபத்தில் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை போன்று இறங்கி வந்து ஒரு எழுப்புதல் துவங்கியிருந்த நேரத்தில் செய்தியானது உலகம் முழுவதும் விரைவில் பரவும் என்று உரைத்திருந்த அந்த நினைவுகளே எங்களுக்கு திரும்பவும் வருகிறது. இப்பொழுதோ இன்றைக்கு அது சரித்திரமாய் உள்ளது. பெரிய மனிதர்களான ஓரல் ராபர்ட்ஸ், டாமி ஆஸ்பான், டாமி ஹிக்ஸ், இன்னும் மற்ற அநேகர் அதை கண்ட பின்பு அவர்கள் மூலம் செய்தி பற்றி எறிந்தது. நாங்கள் ஒருமித்து செய்த உழைப்பின் பலனாக இந்த செய்தி, பெந்தேகோஸ்தே செய்தி, வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்திலும் எழுப்புதல் அக்கினியை கொழுந்துவிட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் நன்றியும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இப்பொழுது இன்று எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி விரைவில் சம்பவிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அல்லது நீர் எங்களுக்காக வைத்துள்ள வேறு எதற்காவது எங்கள் இருதயங்கள் பக்குவப்படாமல் இருக்குமேயானால் எங்கள் குறைகளை நீர் எங்களுக்கு மன்னித்து இன்று உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுடன் பேச வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சபையின் போதகரையும் இதன் உதவிக்காரர்களையும் தர்மகர்த்தாக்களையும் சபையின் அங்கத்தினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த சிறு பாடற்குழுவினரையும் இசைப்பேடையை இசைப்பவரையும் இசைக்கருவிகளை இசைப்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் யாவரையும் ஒருமிக்க ஆசீர்வதியும். அவர்கள் உட்பிரவேசித்த போது இருந்ததை காட்டிலும் அவர்கள் வெளியே செல்லும் போது ஒவ்வொரு முறையும் மாற்றமடைந்து உம்மிடம் சிறிது அதிக நெருக்கமாக சேர்ந்திருக்க அருள் புரிவீராக. பிதாவே, இதை அருளும். இக்காலை வேளையிலும் அது அப்படியே இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது நாம் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி அதை வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் நான் 1, 2 மற்றும் 19வது வசனங்களை படிக்க விரும்புகிறேன். And the child Samuel ministered unto the Lord before Eli.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. And it came to pass at the time when Eli was laid down in his place, and his eyes began to wax dim. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, The 19th verse, and Samuel grew, and the Lord was with him. 19ஆம் வசனம், சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. Oh, that would be enough text that we could speak on here for a month. And we could draw much context from this நாம் இங்கே glorious text. ஒரு மாத காலம் பேசுவதற்கு இந்த வேதவாக்கியங்கள் போதுமானவைகளாய் இருக்கும். இந்த மகிமையான வேதவாக்கியங்களில் இருந்து நாம் நிறைய சந்தர்ப்பங்களை பேசலாம். ஆனால் இன்று காலை வேளையில் நாம் குறித்த நேரத்தில் வெளியேறுவதற்காக நமக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஞாயிறு வேத பாடப்பள்ளி முடிந்திருக்கும் என்று நான் இருக்கிறேன், அல்லது அது இதற்கு பிறகு ஒருவேளை நடக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் என்னும் பாட தலைப்பையே உபயோகிக்க விரும்புகிறேன். அது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது. நாம் எந்த வேத பாகத்திலிருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதில் சாமுவேலின் நாட்களில் பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. நாம் ஒரு தரிசனத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தரிசனங்கள் தீர்க்க தரிசிகளுக்கு வருகின்றது. அது அவர்களிடம் உரைக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தையாய் உள்ளது. ஏலி ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கவில்லை, அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு வயதாய் கொண்டிருந்த போது அவனுடைய கண்களோ இருளடைந்து கொண்டிருந்தன. எனவே அவனுக்கு சுற்றிலும் செல்ல பார்வை இல்லாதிருந்தது. அவன் பெரிய தேக அமைப்பு கொண்டவனாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய பணியை துவங்கி அதை செய்து முடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டான். இன்றைக்கு உள்ள ஒரு காரியம் போலவே அது இருந்தது. சபை, அந்த ஸ்தாபன அமைப்பு மற்றும் ஸ்தாபனங்கள் சுவிசேஷ பணியில் நீண்ட நாள் ஈடுபட்டு இப்பொழுது அவர்கள் தளர்ந்த நிலையை அடைய தொடங்கி இருக்கின்றனர் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பணியோ செய்யப்படாமல் விடப்பட்டுள்ளது. சத்திய வார்த்தையோ உரைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. ஏனெனில் ஸ்தாபன சபையின் பார்வை இருளடைந்துள்ளது. தேவனுடைய சத்தம் நம் மத்தியில் பேசி நம்மை முன்னிருந்த நிலைக்கு கொண்டு செல்வதே இன்றைய நமது தேவையாய் உள்ளது. பாருங்கள், ஏலியோ படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். அவர்களுக்கு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது. அது மிகப்பெரிய தேவையாயிற்று. தேவன் அந்தந்த வேலைக்கான தேவையை சந்திப்பதாக வாக்களித்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். இந்த நேரத்திற்கான தேவையை சந்திக்கவும், நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தை சந்திக்கவும் நமக்கு இன்று தேவனுடைய சத்தம் தேவையாய் உள்ளது. அவர் அதை வாக்களித்த பிறகு அவர் அந்த வாக்குத்தத்தை காத்துக் கொள்வார் என்று நாம் உறுதி கொள்ள முடியும். அவர் தேவையை சந்திப்பார் என்று வாக்களித்ததன் பேரில் ஒரு விசுவாசி கொண்டிருக்கும் உறுதியே தன் சிருஷ்டிகரின் மேல் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையாய் உள்ளது. இன்றைக்கு சபையானது இந்நிலையில் உள்ளதற்கு ஒரே காரணம் என்னவெனில் அநேக சத்தங்கள் இருக்கின்றதே அதற்கு காரணமாகும். எனவே சபை தேவனுடைய சத்தத்தை கவர்ந்து கேட்கக்கூடாதபடிக்கு அதை திசை திருப்ப பல்வேறு சத்தங்கள் இருக்கின்றன. அதன் விளைவாகவே தேவனுடைய சத்தம் அவர்கள் மத்தியில் பேசின போதிலும் அவர்கள் அதை கேட்பார்களோ என்பது மிகவும் சந்தேகமாகவே உள்ளது.
அவர்களால் ஒருவேளை அதை புரிந்து கொள்ளவும் கூட முடியாமல் இருக்கலாம். ஏனெனில் அது அவர்களுக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கும். அவர்கள் இந்நாளில் காணப்படும் பல்வேறு சத்தங்களுக்கு தங்களை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வாசித்த நம்முடைய வேத வாசிப்பை கவனிப்போமேயானால் தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருந்தது. இன்றைக்கும் கூட தேவனுடைய சத்தம் மீண்டும் அந்த விதமாகத்தான் மாறிவிட்டது. பல்வேறு சத்தங்கள் இருக்கின்றன. ஆகையால் தேவன் தம்முடைய சத்தத்தை அளிப்பதாக வாக்களித்திருந்தால் அப்பொழுது மற்ற சத்தங்கள் அந்த தேவனுடைய சத்தத்திற்கு முரண்பாடாயிருந்தால் அப்பொழுது தேவனுடைய சத்தம் பேசப்படும் போது அதை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தும் நம்முடைய சத்துருவின் சத்தமாக இருக்க வேண்டும். அது ஏலியோடும் சாமுவேலோடும் இருந்த ஒரு காரியத்திற்கு ஒத்ததாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் ஏலியோ அது தேவன் என்று உடனே அடையாளம் கண்டு கொண்டான். அது முற்றிலும் ஏலியின் பேரிலான ஒரு தேவ பழியாயிருந்தது. காரணம், தேவனுடைய சத்தம் சாமுவேலிடம் பேசின போது அது ஏலியினுடைய தவறுகளை குறித்து அவனிடத்தில் எடுத்துரைத்திருந்தது. ஏனென்றால் அவன் தன் குமாரரை அடக்காமல் இருந்தான். அவர்கள் காணிக்கையின் பணத்தையும் பலியின் இறைச்சியையும் அபகரிக்கின்றனர் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் அப்படி செய்தது தவறாகும். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணான தவறான காரியங்களையே செய்து கொண்டிருந்தனர். மேலும் சாமுவேலால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அதை அப்படியே கூறுவதே ஆகும். அதை ஏலியிடம் அறிவிக்க சாமுவேல் சற்று தயக்கமுற்றிருந்தார். ஏனெனில் அது அவனை ஆலயத்தில் வளர்த்து வந்த ஏலிக்கு விரோதமாக அமைந்திருந்தது. ஆனால் ஏலியோ மறைக்காமல் சொல் என்றான். புரிகிறதா? அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் என்ன நடக்கப் போவதா இருந்தது என்பதை கூறி, அப்படியே இல்லை, ஏலி ஆசாரியனாயிருந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது என்று கூறினார். ஏனெனில் தேவன் அதை உரைத்தார். தேவன் தமது செய்தியை தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் மூலம் அனுப்பிக் கொண்டிருந்தார். சாமுவேல் மிக வினோதமான பிறப்பாய் ஒரு குழந்தை பருவம் முதற்கொண்டே தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தான். தேவன் அவரிடத்தில் ஒரு பிள்ளை பருவத்திலிருந்தே பேசி அவனுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த ஊழியத்திற்காக அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஏலியினுடைய காலமோ முடிவுற்றுக் கொண்டிருந்தது. இன்றைக்கு பூமியில் அநேக சத்தங்கள் உள்ளன. அவை முற்றிலும் கடினமானவையாய் உள்ளன. ஏனெனில் அவை இயற்கைக்கு மேம்பட்டதின் சத்தத்தை அமிழ்த்தி விடுகின்றன. பல நுண்ணறிவுள்ள சத்தங்கள், நுண்ணறிவு மிக்க மகத்தானவர்களின் பெரிய சத்தங்கள், அவர்கள் தங்களுடைய நுண்ணறிவின் விளைவால் தேசங்களையே அசைத்திருக்கின்றனர். அவர்கள் ஒரே இரவில் தோன்றியவர்கள் அல்ல. ஆனால் அவர்களோ பெரிய ஸ்தாபனங்களை ஒன்றாக கூட்டி பெரிய கூட்டங்களை நடத்தி தங்கள் சிறப்பான பேச்சுக்களின் மூலம் தேசங்களையே குலுக்கினவர்கள். இதை காணும் ஒரு நபர் சற்று குழப்பமுறலாம். இவை எவ்வாறு தொடர்ந்து நடந்து செழிப்படைகின்றன என்பது அவர்களை போதிய அளவுக்கு குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சத்தங்கள் எழுந்து இவைகளை செய்யும் போது அவை உண்மையான தேவனுடைய சத்தத்தை எங்கோ பின்னால் தள்ளிவிடுவதற்கே காரணமாகிறது. தேவனுடைய சத்தம், அது தேவனுடைய சத்தம் என்று நாங்கள் எப்படி அறிவது என்று கேட்கிறார்கள். ஏனெனில் இன்றைக்காக, அதாவது அப்பொழுதோ அது ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிக்குள் இருந்தது. அது தேவனுடைய சத்தம் என்று இன்றைக்கு எப்படி அறிந்து கொள்வது என்றால் அது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் அமைந்திருக்கும். இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகும். ஒரு உண்மையான தேவனுடைய சத்தம் உண்மையான ஜீவிக்கிற இயற்கைக்கு மேம்பட்ட தேவனையும் அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட வார்த்தையோடு உண்மையான வார்த்தையின் இயற்கைக்கு மேம்பட்ட வெளிப்படுத்தலையுமே திரும்ப கொண்டு வருகிறது. அப்பொழுது அது தேவனுடைய சத்தம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மற்ற ஆதிக்கங்களில் வேறு அநேக சத்தங்கள் இருந்து கொண்டு உண்மையான தேவனுடைய சத்தத்தை அமிழ்த்தி விடுகின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அது பிரகாசிக்கும், அது புறப்பட்டு வரும், அது நிச்சயம் அதை செய்யும். இன்று அரசியல் உலகில் ஒரு சத்தம் உண்டு. அது ஒரு பெரிய சத்தமாயிருக்கிறது.
அரசியலின் இந்த பெரிதான நாட்களில் ஜனங்களோ முற்றிலுமாக, அதாவது அது அவர்கள் சபைகளிலும் மற்ற இடங்களிலும் கலந்துள்ளது. பல சமயங்களில் நாம் சமீபத்தில் கண்டது போல சபைகளில் அரசியலின் சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட உண்மையாகவே மிகவும் வலிமையாய் உள்ளது. அவ்வாறு இல்லையெனில் அமெரிக்கா இப்போது செய்துள்ளதை ஒரு காலம் செய்திருக்க மாட்டார்கள். பாருங்கள், அவர்கள் ஒரு காலம் இதை செய்திருந்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய சத்தம் சபைகளிலே உயிருள்ளதாக காத்துக் கொள்ளப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்திருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அரசியலின் சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட இன்று உலகில் வலிமையாக இருக்கும் காரணத்தால் ஜனங்கள் தங்களுடைய கிறிஸ்தவ பிறப்புரிமையை அசிங்கமான ஒரு புகழுக்காகவும் கல்விக்காகவும் அரசியல் அதிகாரத்திற்காகவும் விற்று போட்டுவிட்டனர். அதை காண மிகவும் வெட்கமாய் உள்ளது. நமது தேசம் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளதோ, நாம் எக்காரணத்தை கொண்டு மற்ற தேசத்தை விட்டு வெளிவந்து இங்கு வந்து குடியேறி பிளைமவுத் பாறை, மேஃப்ளவர் போன்றவைகளில் இந்த சிறந்த பொருளாதாரத்தை நிலைநிறுத்தினோமோ, அதற்கே ஜனங்கள் இப்பொழுது திரும்பி தங்கள் வாக்குகளை அளித்து விட்டனர். நாம் வெளிவர கடினமாக போராடின அதன் பிடியிலேயே மறுபடியும் சிக்கிக் கொண்டோம். ஏனெனில் அது அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஏலியின் முறைமையோ ஒரு தீர்க்கதரிசிக்கு பதிலாக ஒரு ஆசாரியனாயிருந்தார். தீர்க்கதரிசிதான் வார்த்தையாயிருக்கிறார். ஆசாரியன் சபையாயிருந்தார். அது மிகவும் தளர்ந்த ஒரு நிலையை அடைந்து வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய காரியமாக ஆகிவிட்டது. அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. ஆகையால் நீங்கள் அதை குறித்து பேசினாலும் அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் அதற்காக பயிற்றுவிக்கப்படவில்லை. பவுலோ எக்காலம் விளங்காது சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்றான். ஜனங்கள் ஒரு சபையின் சத்தத்தை, ஒரு சபையின் எக்காலத்தை கேட்கவே பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களுக்கு உள்ளதை காட்டிலும் எங்கள் ஞாயிறு வேத பாட பள்ளிகளில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர். அதுவோ ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. மற்ற ஸ்தாபனங்களில் உள்ளதை விட எங்கள் ஸ்தாபனத்திலோ அதிகம் பேர் இருக்கிறார்கள். நாங்களே ஸ்தாபனங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய ஸ்தாபனமாயிருக்கிறோம். பாருங்கள், அம்மாதிரியான ஒரு சத்தத்துக்கே ஜனங்கள் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வீதிகளில் சென்று ஜனங்களை உள்ளே கொண்டு வருகின்றனர். ஒரு பெரிய கூட்டம் நடத்தி லட்சக்கணக்கான பேர்களை உள்ளே கொண்டு வருகின்றனர். அவர்கள் எதில் ஆர்வம் கொண்டுள்ளனர்? நாங்கள் மிகப்பெரிய சபையை கொண்டுள்ளோம். நாங்கள் மிக அதிகமான சபை அங்கத்தினர்களை உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதிகமான அங்கத்தினர்களை கொண்ட ஞாயிறு வேத பாட பள்ளியை உடையவர்களாக இருக்கிறோம். நகராண்மை தலைவர் கூட எங்கள் சபைக்குத்தான் வருகிறார் போன்றவைகளிலேயே ஆர்வம் காட்டுகிறார்கள். அவை எல்லாம் நல்லதுதான். ஆனால் அந்த சபை தேவனுடைய சத்தத்தை, சுவிசேஷ எக்காலத்தை கேட்கும்படி பயிற்றுவிக்கப்படாமல் இருந்தால் இவற்றால் என்ன நன்மை விளைய போகிறது? நமது அரசாங்கத்தில் எழுந்துள்ளது போன்றே ஒரு காரியம் எழும்புகிற போது என்ன சம்பவித்தது? சபையானது எக்கால சத்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செழிப்புக்கான பெரிய வாக்குறுதி, நுண்ணறிவு படைத்த ஒரு சிறந்த அறிவாளி வருகிறார். அவர்கள் வேதம் முன்னுரைத்துள்ளதற்கு சென்று அதை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். பாருங்கள், ஒரு அரசியல் சத்தம். அது மத சம்பந்தமான சத்தத்தை, சுவிசேஷ சத்தத்தை மிஞ்சி விட்டது என்பதை நிரூபித்து விட்டது. இல்லை என்றால் அவர்கள் செய்ததை ஒருபோதும் செய்திருந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நமக்கு அநேக காரியங்கள் வாக்களிக்கப்படுகின்றன. நமக்கு செழிப்பு வாக்களிக்கப்படுகின்றது. நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னமும் ஒரு விசுவாசிக்கு அது எந்த காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி பரிசுத்த பவுல் அதை கூறுவதை கேளுங்கள். எப்படியாய் அவர்கள் அந்த நாட்களில் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டுக் கொண்டு திரிந்து குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்கோ போக்கிடமில்லை, ஒரு நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று கூறுகிறான். நான் நிசாயா ஆலோசனை சங்கத்தை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன்.
கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு 300 ஆண்டுகள் கழித்து ரோமாபுரியில் இருந்து நியாசாவில் பெரிய பிரச்சனைகள் எழுந்தன. அப்பொழுது உண்மைக்காக நின்ற அந்த மகத்தான சபை தங்களுக்கு வேதாகம் மாத்திரமே வேண்டும் என்று கூறினது. ஆனால் முதலாம் ரோம சபையிலிருந்து மதம் மாறிய ரோமர்களோ கோட்பாடுகளை உள்ளே புகுத்தினர். உதாரணமாக, நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது போல, கிறிஸ்துமஸ் கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவே இல்லை. ஏன்? யூதேயாவில் மலைகள் அப்பொழுது பனியால் மூடப்பட்டிருக்கும். அது பல வேதாகம தீர்க்க தரிசனங்களுக்கு முரண்பட்டதாகவே இருக்கிறது. அவர் மற்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல வசந்த காலத்தில் பிறந்தார். அவர் ஏன் ஒரு வீட்டில் பிறக்காமல் தொழுவத்தில் பிறந்தார்? ஏனெனில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட அந்த பலிபீடத்திற்கு தாமாக செல்லவில்லை? அவர் சிலுவைக்கு வழிநடத்தப்பட்டார். நீங்கள் செம்மறியாட்டை கொல்வதற்காக கொண்டு போகின்றீர்கள். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாயிருந்தார். அப்படியானால் அவர் ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் சமயத்தில் தான் பிறந்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த பண்டிகையை கொண்டாட அவர்கள் சூரிய தேவனின் பிறந்த நாளை குறித்தார்கள். அதாவது சூரிய சுழற்சி முறையில் சூரியன் டிசம்பர் மாதத்தில் 5 நாட்கள், அதாவது 20 முதல் 25ஆம் தேதி வரைக்கும் நகர்வதில்லை. அது ஒவ்வொரு நாளும் சிறிது மாறி நீண்டு கொண்டே வந்து ஜூலை மாதத்தில் மிகவும் நீண்ட பகலை அடைகின்றது. அதன் பின்னர் டிசம்பரில் அது மிக குறுகிய பகலை அடைகின்றது. ஆகவே அந்த 25ஆம் நாளின் குறுகிய நாளில் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலத்தில் அவர்கள் ரோம வட்டாரங்கு வேடிக்கை ஆட்டங்களில் ஈடுபட்டு சூரிய தேவனின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆகையால் அப்பொழுது அவர்கள் ரோம கடவுளான ஜூபிட்டரை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் நுழைத்து விட்டனர். அதன் பின்னர் அவர்கள் நாம் தேவகுமாரனுடைய பிறந்த நாளையும் சூரிய தேவனுடைய பிறந்த நாளையும் ஒன்று சேர்த்து அதை மிக சிறப்பான ஒரே கொண்டாட்டமாக செய்து விடுவோம் என்றார்கள். இது மாறுபாடானது. ஓ, அவர்கள் அநேக கோட்பாடுகளை அங்கே உள்ளே நுழைத்து விட்டார்களே. அப்பொழுது வார்த்தையோடு தரித்திருக்க விரும்பிய உண்மையான தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்களாகிய பாலிகிராப், இரேனியஸ், மார்டின் போன்ற அந்த மகத்தான மனிதர் ஆதியில் சத்தியத்தில் நிலைத்திருக்க விரும்பினர். நிசாயா ஆலோசனை சங்க கூட்டத்தின் போது இந்த ஜனங்களில் சிலர் நிராகரிக்கப்பட்டு முடிவில் தீர்க்கதரிசிகள் உடுத்திக் கொள்ள ஒன்றுமே இல்லாமல் ஒரு துண்டு செம்மறியாட்டு தோலை போத்தினவர்களாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த ஆலோசனை சங்க கூட்டத்தில் பங்கு கொண்டனர். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்தனர். ஆனால் புகழுக்காக 15 நாட்கள் ரத்தம் சிந்திய அரசியலுக்கு பின் இது சத்தியத்தை புறக்கணித்து விட்டது. அதன் பிறகு நாம் 1000 ஆண்டுகள் இருண்ட காலத்தை உடையவர்களாய் இருந்து வந்தோம். பாருங்கள், ஆனால் எக்காலம் மறுபடியும் தொனிக்கும் என்று தேவன் வாக்களித்தார். ஜனங்கள் எப்பொழுதுமே வார்த்தையின் உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எப்பொழுதுமே வார்த்தையின் மூலம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அரசியலின் சத்தம். அமெரிக்காவில் உள்ள நாமும் உலகத்தின் மற்ற பாகங்களில் உள்ளவர்களும் இன்று ஒரு உரத்த சத்தத்தை பெற்றுள்ளோம். அது நவநாகரிக திரைப்படத்துறையின் சத்தமாய் உள்ளது. அது உலகத்தை கைப்பற்றிவிட்டது. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தோடு நவநாகரிக திரைப்பட துறையிலிருந்து வந்தால் அது தேசம் முழுவதிலும் செய்யப்படுவதை நீங்கள் கண்டறியலாம். இப்பொழுது அவர்கள் நமது பெண்களின் உடைகளிலும் அவர்களுடைய சிகை அலங்காரங்களிலும் ஒரு மாதிரியை அமைத்துள்ளதை நாம் கவனிக்கலாம். அவர்கள் அந்த உடையின் விஷயத்தில் மாதிரிகளை அமைத்துள்ளனர். சபையானது அதன் பேரிலான தேவனுடைய எக்கால சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இதிலோ அதிகப்படியான குழப்பம் உள்ளது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்கள் அதை செய்வதைக் கண்டு அவர்களை உதாரணங்களாக எடுத்துக் கொள்கிறீர்கள். அந்த விதமான ஒரு மாதிரியை நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அது அழிந்து போகக்கூடியது. அவர் அதை குறித்து என்ன கூறுகிறார் என்ற தேவனுடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் செவி கொடுங்கள். பின்னும் நாம் நவநாகரிக திரைப்படத்துறையில் அவர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கின்றனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். நாம் வேறு காரியத்துக்கு போகும் முன் இதன் பேரில் சிறிது நேரம் நான் அப்படியே பேசட்டும். அண்மையில் நவநாகரிக திரைப்பட துறையிலிருந்து ஒரு காரியம் வெளிவந்தது. நவநாகரிக திரைப்பட துறையில் இருந்த ஒரு மனிதன், அவனுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, அவன் ஒரு மானிடன், அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஆனால் உங்களுக்கு காண்பிக்கவே இதை கூறுகிறேன். அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தனர். அதை சிறு பிள்ளைகள் ஹூலா ஹிப் என்று அழைப்பது வழக்கம். ஹூலா ஹிப் அல்லது ஏதோ ஒன்று, அதாவது இடுப்பில் வளையத்தை மாட்டிக்கொண்டு ஒரு விதமாக நெளித்து நடப்பது.
நீங்கள் எப்பொழுதாவது அந்த சிறு பிள்ளைகளில் அது உண்டாக்கின அவலட்சணத்தையும் அதை தொடர்ந்த ஏராளமான காரியங்களையும் கவனித்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அது சரியல்ல. Now, Hollywood is full of the gunfighters. Now, anyone that knows history இப்பொழுது நவநாகரிக திரைப்படத்துறை knows துப்பாக்கி சண்டையிடுபவர்களால் நிறைந்துள்ளது. இப்பொழுது சரித்திரம் அறிந்த எவரும் முன்காலத்தில் துப்பாக்கி சண்டையிட்ட ஆட்கள் ஆல் கபோன், டில்லிங்கர் போன்றவர்கள் வித்தியாசமான நபர்களாய், அவர்கள் நாணயமான குடிமக்களாய் இராமல் அவர்கள் துரோகிகளாய் இருந்தனர் என்பதையும் அறிந்துள்ளனர். அந்த நவநாகரிக திரைப்பட துறையினர் தொலைக்காட்சியில் துப்பாக்கி புகை என்று அவர்கள் அழைக்கும் ஒரு தொடர் நிகழ்ச்சி காண்பிக்கப்படுகின்றது. நான் அதை மானிட்டர் என்ற செய்தி பத்திரிகையில் அன்று நாள் வாசித்தேன். அதில் நடிக்கும் ஆர்னஸ் என்பவன், இல்லை அப்படி ஏதோ ஒன்று, ஆர்னஸ் அல்லது அவன் பெயர் என்ன என்பதை நான் மறந்துவிட்டேன். அவன் கான்சாஸில் காவல்துறை அதிகாரியாக இருந்த மாட் டில்லியன் என்பவனின் பாகத்தை ஏற்று நடிக்கிறான். இந்த மாட் டில்லியன் மிகவும் பொல்லாதவன். அவன் டாட்ஜ் நகரத்தை விட்டு வெளியே சென்று புதரில் பதுங்கியிருந்து 28 அப்பாவி மக்களை முதுகில் சுட்டுக் கொன்றவன். யாராகிலும் ஒருவர் அவனிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட போக்கிலே வழியே வருகிறான் என்று கூறினால் அவன் அங்கே பதுங்கியிருந்து அந்த மனிதன் வரும்போது அவனை முதுகில் சுட்டுக் கொன்று விடுவான். இப்பொழுது அவன் பெரிய நபராக மதிக்கப்படுகிறான். ஏன்? அது பாவத்தை முற்றிலுமாக மகிமைப்படுத்துதலாய் உள்ளது. ஆனால் நமது தேசத்தில் உள்ள சிறுவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களிடத்தில் கூற முடிந்த விஷயத்தை காட்டிலும் மாட் டில்லனை குறித்த விஷயங்களை அதிகமாக உங்களிடத்தில் கூற முடியும். அந்த கடைகள் 10 சென்ட் கடைகள், துணிகள் விற்கும் பிரிவில் சிறு விளையாட்டு துப்பாக்கிகளும் தொப்பிகளும் எல்லா இடங்களிலும் தொங்கவிடப்பட்டுள்ளன. அவைகளை நீங்கள் எங்கும் வாங்கலாம். அவற்றை அணிவதனால் தவறில்லை. ஆனால் இதை உங்களிடம் எடுத்துக் கூறுகிறேன். நீங்கள் பாருங்கள், வர்த்தக உலகம் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறது. நாம் பரிசுத்த பாட்ரிக் நாள் என்று ஒரு நாளை அழைக்கிறோம். நமக்கு மார்க்க சம்பந்தமான விடுமுறைகள் என்று அழைக்கப்படுகிற நாட்கள் இருக்கின்றன. வர்த்தக உலகம் இவைகளை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கின்றது. அன்னையர் தினத்தில் ஒரு கொத்து மலர்களை தாய்க்கு அனுப்புகிறோம். ஏன்? ஒவ்வொரு நாளும் தாயை கௌரவிக்கும் நாளாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்காவது தனியாக இருந்தால் வயதான அவர்களை சென்று பாருங்கள். அவர்களுக்கு நீங்கள் மலர்களை அனுப்புவதை விட அல்லது வேறெந்த செயலையும் செய்வதை விட அது அதிக விலையேறப்பட்டதாக இருக்கும். பாருங்கள். ஆனால் அவர்கள் அதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு சத்தமாய் உள்ளது. நாமும் அதனுடன் கலந்து விடுகிறோம். அது உண்மையில் சரியல்ல. ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? பாருங்கள், நாமோ வெறுமன, அதாவது நான் உங்களிடம் நான் நம்புகிற ஒரு முக்கியமான காரியத்தை கூற முயன்று கொண்டிருக்கிறேன். சத்தம், தேவனுடைய சத்தம் மிகவும் அபூர்வமாய் உள்ளது. இப்பொழுது அவர்கள் அதை தொடங்கி விடுகிறார்கள் என்று நாம் கண்டறிகிறோம். நீங்கள் அதை எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? நம்முடைய வாலிப பையன்கள் ரிக்கி, எல்விஸ் என்னும் பெயர்கள் கொண்டுள்ளவர்களாக மாறியுள்ளனர். அந்த பெயரை கொண்ட ஒரு பிள்ளை உங்களுக்கு இருந்தால் அந்த பெயரை உடனே மாற்றிவிடுங்கள். வேண்டுமானால் அவனை எண் 1 அல்லது 2 அல்லது வேறு ஏதாவது அழையுங்கள். அந்த பெயர் வேண்டாம். அது மிகவும் பயங்கரமானது. நீங்களோ பெயர் என்ற வித்தியாசத்தை உண்டாக்குகிறது எனலாம். ஏன்? நிச்சயமாகவே அது ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. உங்கள் பெயர் உங்கள் வாழ்க்கையின் குணத்தை காட்டுகிறது. இப்பொழுது சகோதரன் பிரணாமே, நீங்கள் என் ஜோதிடம் பற்றி கூறுகிறீர்களா என்று கேட்கலாம். இல்லை, நான் அதை பற்றி கூறவில்லை. நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதையே எடுத்து கூறுகிறேன். யாக்கோபு தன் பெயருக்கேற்ப எத்தன் ஏமாற்றுக்காரனாக வாழ்ந்தான். தேவன் அவனை மாற்றின போது ஏன் அவனுடைய பெயரை மாற்றினார்? தேவன் சவுலை பவுலாக, சீமோனை பேதுருவாக மாற்றினார். நிச்சயமாகவே அதில் ஏதோ ஒரு காரியம் உண்டு. ரிக்கி, எல்விஸ் என்ற அப்படிப்பட்ட பெயர்கள் நவீன அமெரிக்க பெயர்களாய் உள்ளன. அவை ஒரு பிள்ளையை தானாகவே அதற்குள் ஆழ்த்தி விடுகின்றன. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது நான் நம்புகிறேன், அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை குறித்து நான் அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்காமல் இதிலிருந்து விலகி விடுவது நல்லது. நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகிறதா? ஆனால் இவை அனைத்தும்
சாதாரண ஜனங்களால் புரிந்து கொள்ளவும் கூட இயலவில்லை. அவர்களோ அதை கிரகித்துக் கொள்வதில்லை. ஏனெனில் அவர்கள் ஒரே ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த சத்தங்களுக்கு மாத்திரமே அவர்கள் செவி கொடுக்கின்றனர். தத்துவ ஞானிகள், கம்யூனிஸ்டுகள், இவர்களின் ஒரு சத்தமும் உள்ளது. அவர்களால் தரித்திருக்க முடியாத ஒன்றை குறித்து அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றனர். அதே சமயத்தில் அமெரிக்க ஜனத்தொகையில் ஒரு பெரிய சதவிகிதத்தினர் இந்த கம்யூனிச கொள்கையில் பீடிக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது நான் கம்யூனிசத்தில், சரியாக கூறினால் கம்யூனிச நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஜெர்மனியில் உள்ள பெர்லினின் கிழக்கு பாகத்திற்கு சென்று வந்துள்ளேன். அவர்கள் வெளியரங்கமாக தெரியக்கூடிய பெரிய வீடுகளில் வசித்து வருகின்றனர். நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் அவை கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்கின்றன. அது ஒரு பொய்யான பொருளாதாரம். அவர்கள் ஏதோ ஒன்றை வேகமாக அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிசத்தின் பிறப்பிடமான ரஷ்யாவில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வாலிப பிரசங்கியாக இருந்தபோது, 33 ஆண்டுகளுக்கு முன்பு என்று என்னால் கூறக்கூடும், அப்பொழுது நாசிசம், பாசிசம், கம்யூனிச தத்துவங்கள் எழும்பிக் கொண்டிருந்த போது நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைக்கிறேன், அவை யாவும் கம்யூனிசத்தில் முடிவடையும் என்று நான் கூறினேன். ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது அதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? நாம் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுமேயானால் அதிலிருந்து தப்பிக்கொள்ள தேவன் ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். ரஷ்யாவின் ஜனத்தொகையில் 1% மாத்திரமே கம்யூனிசத்தை ஆதரிப்பவர். 1%. ஆனால் அந்த சதவிகிதத்தினர் தான் ஆதிக்கம் கொண்டவர்கள். கம்யூனிசத்தின் 1% மாத்திரமே, அதாவது சரியாக கூறினால் ரஷ்யாவின் 1% மாத்திரமே கம்யூனிஸ்டுகள். ஆனால் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அதே காரியம் நவநாகரிக திரைப்படத்துறை என்ற ஒரு இடம். ஆனால் அவர்களே ஆதிக்கத்தில் உள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனத்தொகையில் 3/1 அல்லது 2/3 சபைகளுக்கு சென்று அங்கத்தினராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்தாபனங்களே அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இன்றைக்கு அந்நாடுகளில் உள்ள கம்யூனிசத்திற்கு தேவை என்னவெனில் தேவனுடைய சத்தம் அவர்கள் மத்தியில் எழும்புவதே ஆகும். அப்பொழுது அது அதை வெட்கத்திற்குள்ளாக்கும். பின்லாந்தில் இறந்து போன அந்த சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நாளில் அவர்கள் என்னை 3 சதுரங்களுக்கு அப்பால் கொண்டு வந்தார்கள். அங்கு இறந்த அந்த சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். அங்கு கம்யூனிஸ்ட் போர் வீரர்கள், ரஷ்யர்கள், ரஷ்ய ராணுவ மரியாதை செலுத்தினவர்களாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தது. அவர்களோ மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு தேவனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். அது கத்தோலிக்க சபை, லூத்தரன் சபை, அந்த மற்றெல்லா ஸ்தாபனங்களின் அலட்சியத்தினால் விளைந்த ஒன்று. அவர்கள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தங்கள் ஸ்தாபனங்களை கட்டினார்களே என்று மக்களுக்கு ஒன்றுமே அளிக்கவில்லை. அவர்கள் மற்றவர்களைப் போல வாழ தலைப்பட்டு விட்டனர். ரஷ்யாவுக்கு தேவை என்னவெனில் அவர்கள் வாயை அடைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்புவதே ஆகும். அப்பொழுதே அந்த 90% மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அமெரிக்காவுக்கு தேவை என்னவெனில் எழுந்து நின்று நவநாகரிக திரைப்படத்துறையை கண்டித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை கண்டிக்கும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியின் சத்தமே ஆகும். அப்பொழுதே பரிசுத்த ஆவியின் சபை ஜெயங்கொள்ளும். பாருங்கள், அதிகமான குழப்பம், அதற்கு விரோதமாக எழும்பியுள்ள அநேக மாறுபாடான சத்தங்கள். சபை, அதன் சத்தம் ஒவ்வொன்றும் அதிக உறுப்பினர்களை பெற விரும்புகின்றது. பாப்டிஸ்டுகள் எல்லோரையுமே தங்களிடம் எடுத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். மெத்தோடிஸ்டுகளும் எல்லோரையும் பெற விரும்புகிறார்கள். அப்படியே பிரெஸ்பிட்டேரியன்களும் இப்படிப்பட்டவை நம்மிடையே இருக்கின்றன. கத்தோலிக்கர்களோ எல்லோரையும் எடுத்துக் கொள்வார்கள் போல் தோன்றுகிறது. அவர்கள் அதை செய்வார்கள். அது சரியாக அப்படியே நடக்கும் என்பது வேதாகமத்திலிருந்து துடிக்கும் தேவனுடைய சத்தமாய் உள்ளது. அவர்கள் ஆளுவார்கள். ஆனால் உன்னதமான தேவனோ முடிவில் ஆளுகை செய்வார். ஒரு நாள் பரிசுத்தவான்கள் உலகை ஆளுவார்கள். வேதம் அவண்ணமாக கூறியுள்ளது, அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இப்படிப்பட்ட பல பயங்கரமான சத்தங்கள். பிறகு கள்ள தீர்க்கதரிசியின் சத்தம் ஒன்று உண்டு. அது மிகவும் பயங்கரமான சத்தம். தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு மனிதன் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஒரு பிரசங்கியாயிருக்கிறான். நவீன மொழியில் தீர்க்கதரிசி என்னும் சொல் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பிரசங்கிக்கும் ஒரு மனிதன் என்றே முற்றிலுமாக பொருள்படுகிறது. தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியத்தை மறுதலிக்கும் ஒருவன் உண்டு.
இப்படியாக பல சத்தங்கள் இருக்கின்றனவே. சிறிது நேரத்துக்கு முன்பு நான் எப்படி இங்கு வர வேண்டும் என்று ஒரு சகோதரன் எனக்கு வழி காண்பித்துக் கொடுத்தார். ஆனால் நான் ஏன் தெருவில் சென்று பிறகு திரும்பி இங்கு வந்தேன் என்று அவர் வியந்திருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். சகோதரனே, நீங்கள் இங்கு இருப்பீர்களேயானால் ஏதோ ஒன்று என் செவிகளில் விழுந்தது. அது நமது கருப்பர் நிற நண்பர்கள், அந்த கருப்பர் இடத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு ஒரு கோவில் இங்கு உள்ளது. அவர்கள் அதை எலியா முகமது என்று அழைக்கின்றனர். இல்லை, அப்படி ஏதோ ஒரு பெயர், இளம் எலியா முகமது. அவர்கள் ஒரு சத்தத்துடன் எழும்பி கருப்பு நிறத்தோரை குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போகும் சத்தம் இவர்கள்தான் என்கிறார்கள். அதாவது நீங்கள் பாருங்கள், அதே காரியம். அந்த முஸ்லிம்களின் மசூதி இங்கு உள்ளது. ஏன்? அதன் பின்னணி அடிப்படையே தவறு என்பதை உங்களால் காண முடியவில்லையா? கருப்பு நிறத்தோரே, நீங்கள் முகமதிய மார்க்கத்துக்கு செல்லாமல் வெள்ளையர், பழுப்பு நிறத்தோர், மஞ்சள் நிறத்தோர் செய்வது போல கிறிஸ்துவனிடம் வேதம் போதிக்கும் கொள்கைகளுக்கு வாருங்கள். முகமதிய மார்க்கம் வார்த்தைக்கு விரோதமானது. இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் ஒரே நேரத்தில் 10,000 முகமதியர்களை கிறிஸ்துவனிடம் வழிநடத்தும் ஸ்லாக்கியம் எனக்கு உண்டாயிருந்தது. உங்கள் மார்க்கம் மனோதத்துவ உணர்ச்சியை தவிர வேறொன்றையும் தோன்றச் செய்வதில்லை. மனோதத்துவம் தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்காமல் இருக்கும் வரையில் அது சரிதான். ஆனால் மனோதத்துவம் வார்த்தையை மறுதலிக்கும் போது அப்பொழுது மனோதத்துவமே தவறாகி விடுகின்றது. ஆனால் அது விளங்காத சத்தமிடுகிறது. தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றெல்லாமே ஒழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறினார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நாம் வார்த்தையோடு சத்தத்தோடு தரித்திருக்க வேண்டும். குழப்பமான பல காரியங்கள் இருக்கின்றனவே. ஜனங்களோ எழுதி நிற்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தை தெரியாது. அவர்கள் சில காரியங்களை கூறுகின்றனர். அவை ஒருவேளை மிகவும் நியாயமானதாக தென்படலாம். கம்யூனிச கொள்கையும் மிகவும் நியாயமானதே. எல்லோரும் சமமானவர்கள். பணம் படைத்த முதலாளிகள் இனி இருக்கப் போவதில்லை. எல்லோரும் கம்யூனிஸ்டுகளே என்று கூறுகிறது. கம்யூனிஸ்ட கொள்கை ஒரு தவறான எழுப்புதல் என்று என்றைக்காவது நீங்கள் நின்று சிந்தித்து பார்த்ததுண்டா? அது எதை மாதிரியாக கொண்டு தோன்றினது? இயேசுவோ 2 ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாயிருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று கூறினார். பிசாசு பெற்றுள்ள ஒவ்வொன்றும் தேவன் சிருஷ்டித்தவைகளின் தாறுமாறான ஒரு நிலையே ஆகும். பாவம் என்பது நீதி தாறுமாறாக்கப்படுதல். பொய் என்பது உண்மை தவறாக எடுத்துரைக்கப்படுதல். விபச்சாரம் என்பது தேவன் நமக்கு நியமித்துள்ள செயல் தாறுமாறாக்கப்படுதலே ஆகும். அவ்விசுவாசம் அனைத்துமே விசுவாசத்தின் தாறுமாறான நிலையாய் உள்ளது. தாறுமாறான நிலையை பெற நீங்கள் சத்தியத்தை மறுதலிக்க வேண்டும். பாருங்கள், இந்த சத்தங்களை சீர்தூக்கி பார்த்து அவைகளை வார்த்தையை கொண்டு சோதித்து அது சத்தியமாய் உள்ளதா என்று அறிந்து கொள்ளுங்கள். ஓ, இன்றுள்ள சத்தங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய நேரமோ கடந்து விட்டது. ஆனால் பல சத்தங்கள் உள்ளதால் என்ன செய்வதென்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஒரு பாப்டிஸ்ட் போதகர் பிரசங்கிப்பதை மெத்தோடிஸ்டுகள் கேட்டு பாப்டிஸ்ட் சபைக்கு சென்று விடுகிறார்கள். அங்கு சிறிது காலம் தங்கியிருந்து பிறகு லூத்தரன் சபைக்கு செல்கிறார்கள். பெந்தேகோஸ்தையினரிடையே வெவ்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன. அவர்கள் ஒரு பிரிவிலிருந்து மற்றொரு பிரிவுக்கு ஓடுகிறார்கள். இப்படியாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். நீங்கள் நிலையற்றவர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அந்த சத்தம் இதோ காகிதத்தில் எழுதி வேதமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த சத்தம் சத்தியமாயிருந்தால் அது உறுதிப்படுத்தப்படும். என்ன செய்வதென்று சபை உலகிற்கு தெரியவில்லை. அரசியல் உலகம் குழப்பத்தில் உள்ளது.
ஒவ்வொரு காரியமும் குழப்பத்தில் உள்ளது போன்று தென்படுகிறது. ஆட்களோ இங்கும் அங்கும் ஓடித் திரிகிறார்கள். சட்டை, மேற்சட்டை போன்ற ஏதோ ஒன்று பொய்யான காரியங்களாய் திடீரென்று கிளம்பி விடுகிறது. நான் ரோமாபுரிக்கு சென்றிருந்த போது இயேசுவின் கரங்களில் கடாவப்பட்டதாக சான்றுகள் உள்ள 19 ஆணிகளை அவர்கள் வைத்துள்ளதை கண்டேன். 3 ஆணிகளே கடாவப்பட்டன. ஆனால் அதே சமயத்தில் 19 வித்தியாசமான ஆணிகளுக்கு அவர்கள் சான்றுகளை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது யாரிடம் அந்த ஆணி உள்ளது என்பதனால் என்ன பயன்? நாம் ஆணிகளை வழிபட வேண்டும் என்று கிறிஸ்து ஒருபோதும் அவைகளை விட்டுச் செல்லவில்லை. அவர் தமது வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் உண்மையான ஆணியை பெற்றிருப்பார்கள். அப்படியா எழுதப்பட்டுள்ளது? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நான் தொடங்கின ஸ்தாபனத்தை இவர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்றா? அவர் ஒரு ஸ்தாபனத்தையும் தொடங்கவில்லை. பாருங்கள், சத்தம் எவ்வளவு மாறுபாடாய் உள்ளது என்று பாருங்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுதான் வார்த்தை. நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அது அவர்களுக்கு தீங்கு செய்யாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த காரியங்களும் இன்னும் மற்ற வேத வசனங்களும் ஒருங்கே நிறைவேறுகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் இந்த அடையாளங்கள் மாத்திரம் அதை உறுதிப்படுத்தாது. இல்லவே இல்லை. அங்குதான் பெந்தேகோஸ்தேக்காரராகிய நாமும் கூட தவறான வழியில் சென்று விடுகிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினால் நான் மகத்தான காரியங்களை செய்தேன் அல்லவா? உமது நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா? உமது நாமத்தினாலே நான் இவைகளையெல்லாம் செய்தேன் அல்லவா என்பார்கள் என்று இயேசு கூறவில்லையா? அப்பொழுது இயேசுவானவரோ, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்பார். என் சகோதரிகளே, சகோதரரே, நான் ஏன் இந்த சந்ததியை இப்படி கண்டித்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீங்கள் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசலாம். நீங்கள் சபையை சுற்றிலும் ஆவியில் நடனமாடலாம். ஆனால் இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. முகமதியர் இது போன்று சுற்றி சுற்றி நடனமாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் மந்திரவாதிகளிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது மந்திரவாதிகளின் முகாமிலும் மந்திரவாதிகள் எழுந்து நின்று அந்நிய பாஷைகளில் பேசி அவைகளுக்கு அர்த்தமுரைத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்று சரியாக கூறுவதையும் அது அப்படியே நடந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பென்சிலும் கூட நேராக நின்று அந்நிய பாஷைகளை தானாகவே எழுதுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை ஒருவன் மாத்திரமே படிக்க முடியும். அவன் பிசாசை சேர்ந்தவனாயிருக்கிறான். நீங்கள் நித்தியத்திற்கு செல்லும் இடம் இப்படிப்பட்ட ஏதோ சில உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டிருக்க முடியாது. சாத்தானால் இந்த உணர்ச்சிகள் எதையும் பாவனை செய்ய முடியும். கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் மாற்றத்தை உண்டாக்குகிறதாய் உள்ளது. உங்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்து அதை வார்த்தையின்படி மாதிரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என் நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் நிச்சயமாகவே கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். All these other things that's rising up, Jesus still said, in spite of all of this, if இந்த பாவனைகள், போலியான சத்தங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் யாவும் எழும்பின போதிலும் இயேசு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றினால் என்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். கவனியுங்கள், இந்த சத்தங்களின் மத்தியிலும் அவருடைய கட்டளை என்னவென்றால், இந்த சத்தங்களை குறித்து விளக்கி பேசுவதென்றால் மணிக்கணக்காகும் என்பதை நான் கூறினேன். அது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அது ஒரு பரிதாபமான காரியமாய் உள்ளது. ஆகவே மொத்தத்தில் நீங்கள் இரண்டாம் தருணத்தை பெற்றுக் கொள்வதில்லை. இதை நீங்கள் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிரவு உங்களுக்கு தருணம் கிடைக்காமல் போகலாம். நாளை ஒருவேளை தருணம் கிடைக்காமல் போகலாம். அந்த தருணம் இப்பொழுதே. என் சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபமூட்டின போது நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இப்பொழுதே அந்த நேரம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் இதுவே அனுகிரக நேரம். இந்த குழப்பம் அனைத்தின் மத்தியிலும் அவருடைய சத்தம் இருந்து வருகிறது என்பதை அது காண்பிக்கிறது. அவர் இன்னமும் ஒரு சத்தத்தை உடையவராய் இருக்கிறாரே.
voice will ever remain. Here it is. ஏன் அவருடைய சத்தம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இதோ அது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்பதாய் உள்ளது. அவருடைய வார்த்தை. நாம் இன்னும் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு துரிதமாக பார்க்கலாம். அவ்வளவு நேரம் அல்லது இன்னும் சில நிமிடங்கள் உங்களால் தங்க முடியுமா? இப்பொழுது நான் வேகமாக முடித்து விடுவேன். அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர் சிலரை நாம் பார்க்கும்படி எடுத்துக்கொள்வோம். அவர்களை அது எப்படி நடந்து கொள்ள செய்தது, அது அவர்களை என்ன செய்ய தூண்டியது என்று பார்ப்போம். இப்பொழுது நான் உங்களிடம் நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக இங்கு நான் குறித்து வைத்துள்ள அநேக வேதவசனங்களை விட்டுவிடப் போகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை அது எப்படி மாற்றினது, அவர்களை குறித்த மற்ற எல்லாமே, அவர்கள் எப்படி வினோதமானவர்களானார்கள், நாம் வினோதமானவர்கள் என்றே அழைக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். தேவனை விசுவாசித்த ஒவ்வொரு மனிதனும் எப்போதுமே வினோதமானவன் என்று கருதப்பட்டான். ஏனெனில் நீங்கள் உலகத்தின் போக்கில் சென்று கொண்டிருந்தால் உங்களில் ஏதோ தவறு உண்டு. கிறிஸ்தவனாயிருக்க நீ வினோதமானவனாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. வேகமாக பார்ப்போம். நாம் முடிக்கப் போகும் நேரத்தில் இப்பொழுது துரிதமாக கூர்ந்து கவனியுங்கள். குளிர்ச்சியான மாலை வேளையில் ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டான். அவன் அவருடன் ஐக்கியம் கொண்டிருந்தான். அவன் மேல் அப்பொழுது எவ்விதமான ஆக்கினை தீர்ப்பும் இருக்கவே இல்லை. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன், பிதாவே, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்றான். அவன் படுத்துக் கொண்டான். ஏவாளோ அவன் கரங்களில் இருந்தாள். சிங்கம், புலி, மற்ற காட்டு மிருகங்கள் அவனை சுற்றிலும் படுத்துக் கொண்டிருந்தன. அங்கு தீங்கு ஏதுமே இல்லை. அங்கு வியாதிப்பட வழியே இல்லை. அவன் காலையில் எழுந்திருப்பானா? அவர்கள் காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார்களோ என்று வியப்புற வேண்டிய அவசியமே இல்லை. ஆதாம் அவன் கேட்டிருக்க வேண்டிய விதத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் தன் மனைவியின் சத்தத்தை கேட்டான். அதை சிறிது நேரம் அப்படியே தனியே விட்டு விடுகிறேன். அவன் தவறான சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அதே சமயத்தில் அது பூமியில் அவன் மிகவும் நெருக்கமாயிருந்த அவனுடைய மனைவியின் சத்தமாயிருந்தது. அவன் ஏன் யோபை போல நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று கூறவில்லை? அவர் அப்படி செய்திருந்தால் மானிட வர்க்கம் முழுவதுமே மரிப்பதற்கு பதிலாக உயிரோடு இருந்திருக்கும். அவனுடைய செயல் மானிடர்களின் போக்கையும் காலத்தையும் மாற்றிவிட்டது. ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடன் ஐக்கியம் கொண்டிருந்தான். ஆனால் அவன் திரும்பி அவனுடைய மனைவி தவறாயிருந்தாள் என்பதை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? நினைவில் கொள்ளுங்கள், அது இனிமையாயிருந்தது. இன்றைக்கு நாம் நினைக்கிற நமது ஸ்தாபனம், சபை, நாம் இன்றைக்கு பெற்றுள்ள செழிப்பு அனைத்துமே தேவன் நம்மை பார்த்து புன்முறுவல் செய்வதனால் விளைந்தது என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். அது பார்வைக்கு நலமாய் உள்ளது. அன்று மிகாயா 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்ற போதும் அது பார்வைக்கு நலமாகவே இருந்தது. தேசம் முழுவதுமே அவர்களுக்கு சொந்தமாய் இருந்தது. பெலிஸ்தியர் இல்லை, அசீரியர் அதன் மேல் படையெடுத்தனர். அது பார்வைக்கு நலமாயிருந்தது. அந்த தீர்க்கதரிசிகள், அங்கு போங்கள், அது நமக்கு சொந்தம், அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினர். ஆனால் அது தேவனுடைய சத்தம் அல்ல. மிகாயா திரும்பி பார்த்து அந்த சத்தத்தை சபித்தான். அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எப்படி அறிந்திருந்தான்? ஏனெனில் அவருடைய தரிசனம் சரியாக வார்த்தையை ஒட்டியதாக இருந்தது. அந்த ஒரு விதத்தில் மாத்திரமே அதை நம்பி நாம் அதை இன்றைக்கும் காண முடியும். அது வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் கவனித்தீர்களா? ஆதாம் தேவனுடைய சத்தத்துடன் கூட வேறொரு சத்தத்துக்கு, தன் சொந்த மனைவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்த பின்பு சபையும் அதனுடைய ஸ்தாபன சத்தத்துக்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை புகுத்தி அவர்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழ அவர்களை அனுமதித்துள்ளது. அவர்கள் சபைக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட சபையின் அங்கத்தினராய் உள்ள வரைக்கும் அதுவே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அவர்கள் கருத்தாகும். ஒரு விசுவாசிக்கு இவ்வுலகில் உள்ள நெருங்கிய உறவு சபையே. ஆனால் விசுவாசிக்கு, உண்மையான விசுவாசிக்கு நெருங்கிய உறவு பரிசுத்த ஆவியாய் தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது.
ஆகையால் ஆதாம் தன் நிலையை உணர்ந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். தேவனுடைய சத்தம் மறுபடியும் கூப்பிடுவதை அவன் கேட்டான். அப்பொழுதோ அவன் அத்தி இலைகளை உடுத்தியிருந்தான். ஆனால் அது நீ ஏன் அதை செய்திருக்கிறாய் என்னும் ஆக்கினை தீர்ப்பின் சத்தமாயிருந்தது. இன்று அமெரிக்கா, இன்று உலகில் காணப்படும் மத சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்களால் அமெரிக்கா விழுங்கப்பட்டு அது சீக்கிரத்தில் தேசிய மார்க்கமாகி விடுமோ என்று நான் வியப்புறுகிறேன். எனக்கு முன்னால் இருப்பது எது? அது ஒளிநாடாக்கள் என்றும் அவை உலகம் முழுவதிலும் செல்லும் என்றும் நான் அறிவேன். எங்களுக்கு ஒளிநாடா திட்டங்கள் உண்டு. அதாவது ஒலிப்பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு செய்தியும் உலகம் முழுவதிலும் மற்றெல்லா தேசங்களுக்கும் செல்கிறது. நல்லது. இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அத்தி இலைகளை உடுத்தி நின்று கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான தேவனுடைய சத்தம் ஒலிக்கும் போது அவர்களுக்கு அதை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது குழப்பமாய் உள்ளது. ஆகையால் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரிவதில்லை. துரிதமாக நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவனுடைய ஜீவனை காத்துக்கொள்ள அது அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தது. அவன் அந்த போதனைகளை பின்பற்றி அதில் நிலை நின்றான். ஒரு மனிதன் சத்தத்தை கேட்டால், இப்பொழுது கவனியுங்கள், இதை உண்மையாகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்ள தவறாதீர்கள். ஒரு மனிதன் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அது தேவனுடைய சத்தம் என்றும் அது காலத்துக்கேற்றது என்றும் நிரூபிக்கப்பட்டு அது அந்த மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு வருமேயானால் வானமும் பூமியும் ஒழிந்து போம். ஆனால் அந்த வார்த்தையோ ஒழிந்து போக முடியாது. நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டு உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தினான். அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்து பரிகசித்தனர். ஏனெனில் அவருடைய செய்தியானது அவர்களுடைய விஞ்ஞானபூர்வமான சாதனைகளுடன் ஒத்துப்போகவில்லை. ஆனால் மழை பெய்து முழு உலகையும் அழித்து போட்டது. புரிகிறதா? அவருடைய சத்தம் புறப்பட்டு சென்றது. விதையோ அங்கு புதைந்திருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்விதமே நடந்து கொண்டு வருகிறது. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது திடுக்கிட்டான். அவன் சென்று ஏலியை, தன்னை வளர்த்து வந்த மனிதனை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவன் அவனுக்கு தகப்பனாக இருந்து அவனை வளர்த்து போஷித்து வந்திருந்தான். ஊழியக்கார சகோதரர்களே, நான் சொல்லட்டுமா? அநேக சமயங்களில் ஊழியக்காரர்கள் தங்கள் ஸ்தாபன அடிப்படையிலும் கோட்பாடுகளிலும் தேர்ச்சி பெற்று தங்கள் நற்சாட்சி பத்திரங்களை பெற்று மிகவும் சந்தோஷமாகி அந்த ஸ்தாபனம் அவர்களுக்கு தகப்பனாயிருந்து அவர்களை வளர்த்து போஷித்து அவர்களுக்கு சபையில் ஒரு பதவியை கொடுத்து அவர்களை சபையில் நியமிக்கிறது. அப்பொழுது நீங்கள் அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதற்கு அடிபணிய வேண்டியதாக உள்ளது. புரிகிறதா? ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரை வளர்த்து ஆளாக்கிய அதே தாய் ஸ்தாபனத்துக்கு வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நீங்கள் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறுவது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமாய் அது இருக்கும். என்ன ஒரு காரியம்! அது சாமுவேலுக்கு கடினமானதாக இருந்தது. ஆனால் அவன் தீர்க்கதரிசியானதால் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அது மற்றவர்களை வேதனைப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தாவிட்டாலும் அவன் அதை எப்படியும் செய்தாக வேண்டியதாக இருந்தது. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன் வேதசாஸ்திர அறிவினால் நிறைந்திருந்தான். அவன் நுணுக்கங்கள் அனைத்தும் அறிந்திருந்தான். ஆனால் அதுவோ தவறிப்போனது. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்ட பின்பு அவன் பழைய மனிதனாக இருக்கவில்லை. எந்த மனிதனுமே ஒருபோதும் இருந்த விதமாகவே அதன் பின்னர் இருக்க மாட்டார். நீங்கள் சத்தம் பேசுவதை உங்கள் காதுகளில் கேட்கக்கூடும். ஆனால் அந்த சத்தம் உங்கள் இருதயத்தில் பேசும்போது மாத்திரமே நீங்கள் உண்மையில் கேட்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள். உங்கள் இருதயத்தினால் தான் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கண்டு என்னால் அதை காண முடியவில்லையே என்னும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தத்தில் கூறுகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய காதுகளினால் கேட்டு புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கேட்டே புரிந்து கொள்கிறீர்கள். அநேக முறை உங்கள் காதுகள் உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றன. ஆனால் அது வாத்தின் முதுகிலிருந்து தண்ணீர் வழிந்தோடுவது போல் உங்களை விட்டு விலகி விடுகின்றது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே கேட்கும் போது உங்கள் இருதயத்தினால் கேட்கின்றீர்கள். மோசே
எல்லா வேதசாஸ்திர அறிவை பெற்றிருந்தும் அவன் தேவனுடைய சத்தத்தையோ கேட்காமல் இருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் இந்த 80 வயது நிரம்பிய ஆடு மேய்ப்பவனை ஒருபுறமாக அழைத்து அவனோடு பேசினார். அவனோ அதை கிரகித்துக் கொண்டான். அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் மோசேக்கு செய்த முதல் காரியம், நான் வாக்கு பண்ணினதை நினைவு கூர்ந்து இறங்கி வந்தேன் என்று கூறி தமது வார்த்தையை ரூபகாரப்படுத்தினதே ஆகும். கடைசி நாளுக்கென்று அவர் இதைத்தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது அவர் புறஜாதிகளில் இருந்து ஒரு ஜனத்தை எழுப்பப் போவதாகவும் மற்றும் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் பண்ணினார். அவர், மோசே, இதை நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உன் பாதரட்சையை கழற்றி போடு என்றார். வேறு விதமாக கூறினால் அதை கனப்படுத்து என்பதாகும். பின்பு உன் கோலை தரையிலே போடு. வனாந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உலர்ந்த கோல் சர்ப்பமாக மாறினது. மோசே அதை பிடித்த போதோ அது அதனுடைய படை நிலைக்கு மீண்டும் திரும்பினது. புரிகிறதா? அது தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏனெனில் தேவன் அவனிடத்தில், அவர் பேசிக் கொண்டிருந்த தேவனுடைய வார்த்தையானது அவனிடத்தில், உன் கையில் உள்ள கோலை தரையிலே போடு என்றது. அது தேவனுடைய வார்த்தை. அதையே நீங்களும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏனெனில் அது உங்களுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை அல்ல, அது மோசேக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை. இதோ உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை உள்ளது. தேவன் மோசேயிடம், உன் கோலை தரையிலே போடு என்றார். அது ஒரு சர்ப்பமாக மாறினது. அவரோ, அதை குறித்து நீ பயப்படுகிறாயா? அதன் வாளை பிடி என்றார். அது மீண்டும் கோலாக மாறினது. அது அவருக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை. தேவன் என்ன செய்தார்? அவர் தமது வார்த்தையை ரூபகாரப்படுத்தினார். சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அது ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டுக்கும் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்திரீ ஒரு பாப்டிஸ்ட் போதகருடன் ஒரு பெந்தேகோஸ்தே போதகருடனும் தொலைபேசியில் இணைக்கப்பட்டவளாய் என்னுடன் தொலைபேசியில் பேசினாள். அவள், சகோதரன் பிரணாமே, கர்த்தர் என்னை ஒரு பெண் தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறார் என்றாள். நான் நல்லது என்றேன். அவள், உங்களுக்கு தெரியுமா, என் ஊழியம் தேவனால் உண்டானது என்று நீர் சாட்சி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்றாள். நான் அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டேன், ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான ஒன்று என்றேன். ஆகவே நான், பெண்மணியே, அது தவறு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்றேன். பாப்டிஸ்ட் போதகர் என்னுடன் பேசினார். பெந்தேகோஸ்தே போதகரும் என்னுடன் பேசினார். அவள், இங்கு நான் கூட்டம் நடத்துகிறேன், கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றாள். அப்பொழுது நான், அதற்காக நான் அவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறினேன். அவள் சொன்னாள், மேலும் நான் அவளிடத்தில், கர்த்தர் உன்னிடத்தில் ஏதாவது கூறியிருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, ஆம், நான் ஒரு பெரிய திட்டத்தையே கையில் வைத்துள்ளேன் என்று கூறினாள். அதற்கு நான், அற்புதம் என்றேன். மேலும் நான், இப்பொழுது உன் திட்டம் என்ன என்று கேட்டேன். அது மட்டுமின்றி நான், கர்த்தர் உன்னிடத்தில் என்ன கூறினார் என்றும் கேட்டேன். அப்பொழுது அவளோ, தேவன் என்னிடத்தில், இன்னென்ன தேதியில் அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸுக்கு செல், உனக்கு நான் காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கொடுக்க போகிறேன். அங்குள்ள தங்கத்தை நீ தோண்டி எடுத்து உலகம் முழுவதும் மிஷனரிமார்களை உன் செலவிலேயே அனுப்பப் போகிறாய் என்றார் என்று கூறினாள். காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கம் ஒரு கட்டுக்கதை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். அவளோ, அவர் அவண்ணமாய் கூறினார் என்றாள். அதற்கு நான் அவளிடத்தில், அது தேவனா இல்லையா என்று எப்படி கண்டுகொள்வது என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றேன். பின்னர் நான், அந்த நாளில் நீ அங்கு போ, நீ காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்தால் அப்பொழுது அது தேவன் உரைத்தது. நீ அந்த காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது மனம் திரும்பி அந்த பொய்யின் ஆவியை உன்னை விட்டு விலக்கு என்றேன். அப்படித்தான் அது தேவனா அல்லது இல்லையா என்பதை கண்டுகொள்ள முடியும். தேவன் மோசேயிடம், உன் கோலை தரையிலே போடு, அது சர்ப்பமாக மாறும் என்றார். அவர் அப்படியே செய்தான். அவர், அதை கையில் எடு, அது மறுபடியும் கோலாக மாறும் என்றார். அவன் அப்படியே செய்தான். தேவனை கடைசி நாட்களில் ஒரு ஊழியத்தை குறித்த வாக்குத்தத்தம் செய்யும் போது அவர் அதை செய்வதாக அவர் சொன்னபடியே அதை அப்படியே நிறைவேற்றி உறுதிப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் சரியான சத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் சரியான காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஏனெனில் அது வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாய் உள்ளது. புரிகிறதா? எப்படி? நான் வருந்துகிறேன். நான் சரி. மோசே வித்தியாசமாக நடந்து கொண்டான். மோசே என்ன ஒரு கோமாளித்தனமான செயலை புரிந்தார் என்று பாருங்கள். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு பைத்தியக்காரராக இருக்கிறீர்கள். அடுத்த நாள் மோசே தன் மனைவியை ஒரு கழுதையின் மேல் ஏற்றினான். ஆங்கிலத்தில் குழந்தைக்கு எங்கன் என்ற வார்த்தையே தென்பாகத்தில் உள்ளவர்கள் உபயோகிப்பது வழக்கம். அவளுடைய இடுப்பில் ஒரு குழந்தை இருந்தது. அவர்கள் புறப்பட்டு சென்றனர். இந்த கிழவன் இப்படி தாடி தொங்கினவனாய் அவனுடைய வழுக்கத்தலை பிரகாசிக்க கையில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு கழுதை நடத்தி கொண்டு அவனால் இயன்றவரை எகிப்தை நோக்கி வேகமாக சென்றான்.
யாரோ ஒருவர், மோசே எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, எகிப்தை கைப்பற்ற அங்கு போகிறேன் என்றான். அவன் ஒரு வாலிபனாய் இருந்தபோது அங்கே அவன் தோல்வி கண்டிருந்தான். அவன் ஒரு ராணுவ வீரனாய் இருந்தபோது அவன் தோல்வி கண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் கைப்பற்ற அங்கு சென்று கொண்டிருந்தான். அவன் அதை கைப்பற்றினான். ஏன்? அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய நாளில் காரியங்கள் என்னவாக இருக்கப் போகிறது என்றும் அது தன்னுடைய நாளிலே ரூபகாரப்படுத்தப்படுவதையும் அவன் கண்டான். அவன் அதை கண்டான். பரிசேயர் என்று தன்னை அழைத்துக் கொண்ட பவுல் அவனால் முடிந்த வரைக்கும் வேத சாஸ்திரத்தினால் நிறைந்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கண்டு ஏதோ வித்தியாசமான ஒன்று உண்டு என்பதை அவன் அறிந்து கொண்டான். அது அவன் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. எத்தனை பரிசேயர்கள், எத்தனை கமாலியல்கள் அல்லது வேறு யாராவது பவுலிடத்தில் நீ தவறாயிருக்கிறாய், நீ தவறாயிருக்கிறாய் என்று சத்தமிட்டாலும் அவன் கவலை கொள்ளவில்லை. பவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டபொழுது அது சத்தியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். பேதுரு தன்னால் இயன்றவரை பக்தியாயிருந்து முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தான். அவன் மாம்சம் புசிக்க மனதில்லாதிருந்தான். இல்லை ஐயா, அதனுடன் அவன் அதை குறித்த எவ்வித தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. அவன் உண்மையாகவே ஒரு வார்த்தையும் கூட பிசகாமல் முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தான். என்ன சம்பவித்தது? ஒரு நாள் அவன், நான் சுத்தமாக்கினவளை தீட்டாக எண்ணாதே என்று கூறின தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அப்பொழுது அவன் மாற்றமடைந்த ஒரு மனிதனாயிருந்தான். கர்த்தர் அவனை அனுப்பும் எந்த இடத்திற்கும் அவன் போக ஆயத்தமாயிருந்தான். முடிக்கப் போகும் நேரத்தில் நான் இதை கூறுவேனாக. ஒரு சமயம் விசுவாசியான ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரித்து 4 நாட்களாகிவிட்டன. அவன் கல்லறையில் நாற்றமெடுத்து அழுகி போய் கிடந்திருந்தான். ஆனால் அவன், லாசருவே வெளியே வா என்று உரைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்டான். மரித்து அழுகி போன ஒரு மனிதனை அது உயிரோடு வெளியே கொண்டு வருமானால் இன்னும் உயிர் பெற்றுள்ள ஒரு சபைக்கு அது என்ன செய்ய வேண்டும்? அது நாம் பேசியிருக்கிற இந்த எல்லா சத்தங்களின் குழப்பத்திலிருந்தும் மத சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமான மற்றும் நவநாகரிக திரைப்படத்துறை மற்றும் இப்பொழுது வெளியே பரவியுள்ள இந்த எல்லா கள்ள தீர்க்க தரிசனங்களின் குழப்பத்திலிருந்தும் அவர்களை உயிரோடு எழுப்ப வேண்டியதாக இருக்குமே. அவை எல்லாவற்றின் மத்தியிலும் உண்மையான தேவனுடைய சத்தம் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்துள்ள ஒரு மனிதனை கூப்பிட்டு உயிரோடு எழுப்பும். அது பின்வாங்கி போன ஒரு சபையை கூப்பிட்டு அதை உயிரோடு எழுப்பும். நிச்சயமாக முடிக்கும் தருணத்தில் இதை நினைவில் கொள்ளுங்கள். இதை கூறி அதன் பின்னர் நான் முடிக்க உள்ளேன். இயேசு, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று கூறினார். அதை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அதை எப்படியும் கேட்கப் போகிறீர்கள். அவர்களில் சிலர் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து ஆக்கிரை அடைவார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்பார்கள். ஆனால் அது ஆக்கிரை தீர்ப்புக்குட்படுத்தும். இன்று அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், இன்று வெகு காலத்திற்கு பின்பு என் சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பெந்தேகோஸ்தே ஜனங்களாகி நீங்கள் வெவ்வேறு குழுக்களை ஏற்படுத்திக் கொண்டு மீண்டும் கோட்பாடுகளுக்கு சென்று உலக பிரகாரமாக நடந்து கொண்டு தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருந்தால் உயிர்த்தெழுதலின் போது நீங்கள் உயிரோடு எழுந்து ஆக்கிரை அடைவீர்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுடன் வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கும் தேவனுடைய சத்தம் அந்நாளில் உங்களை ஆக்கிரை தீர்ப்புக்குட்படுத்தும். நீ ஒரு வெதுவெதுப்பான விசுவாசியாக இருந்தால் இந்த காலையில் தேவனுடைய சத்தம் உன் இருதயத்தில் நீ வெதுவெதுப்பான விசுவாசியாக இருக்கிறாய் என்று சத்தமிடுகிறபடியால் நீ மனம் திரும்புவது மேலானதாகும். கிறிஸ்துவுக்காக ஜீவிக்காத மனுஷர்களே, ஸ்திரீகளே, பையனே, பெண்ணே, தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தையின் மூலம் உன்னோடு பேசி அப்படி செய்வதை நிறுத்திவிடு என்று கூறும்போது அதற்கு கீழ்ப்படிவது நல்லது. ஏனெனில் மறுபடியும் ஒரு நாள் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். அப்பொழுது அது உன்னை ஆக்கிரை தீர்ப்புக்குட்படுத்தும். அது உங்களிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை உங்களால் மறுக்க முடியாது. அது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் சரியானதை செய்து அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள் நீதியில் உயிரோடு எழுந்து மகிமைக்குள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகவே என்றாவது ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற வழியை விட்டு தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று அது உங்கள் இருதயத்தில் மெதுவாக பேசலாம். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை
அவர்கள் பரலோகத்தில் ஒலிப்பதிவு செய்கின்றனர் என்பதை நினைவில் கொள். என்றாவது ஒரு நாள் இயேசு கூப்பிடும் போது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும், நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் எழும்புவார்கள். ஆகையால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே சத்தம் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஞாயிறு காலையில் அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸில் போதகர் நீண்ட நேரமாக உங்களை பிடித்து வைத்துக் கொண்டு தேவனுடைய சத்தத்தை குறித்து பேசின போது நான் உங்களிடம் பேசினேன். பெண்களாகிய உங்களிடம் நீங்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க வேண்டும் என்றும் ஒழுக்கமற்ற உடைகளை உடுத்துவதை விட்டுவிட வேண்டும் என்றும், ஆண்களாகிய உங்களிடம் நீங்கள் பொய் சொல்வதையும் புகைப்பிடிப்பதையும் விட்டுவிட வேண்டும் என்றும், பிரசங்கிமார்களாகிய உங்களிடம் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கூறினேன் என்ற மிருதுவான குரலில் உங்களிடம் பேசும். நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகிறதா? அது உண்மை. அந்த மெல்லிய சத்தம் அது உண்மை என்றே கூறும். நான் நிக்கதேமுவை போல் வரவேண்டியதா இருந்தால் அப்பொழுது நான் அங்கு அடைய முயற்சி செய்வேன். நான் அவரிடம் வந்து, இந்த வனாந்திரத்தில் எங்காகிலும் சென்று, தேவனாகிய கர்த்தாவே, இதோ நான் இங்கு இருக்கிறேன், என்னை இப்பொழுதே மாற்றும், உம்மை போல என்னை உருவாக்கும் என்று கூறுவேன். வார்த்தைக்கு திரும்புங்கள். நீங்கள் எங்காகிலும் வார்த்தையை விட்டு விலகியுள்ளதை கண்டால் உடனே அதற்கு திரும்பி வாருங்கள். ஏனெனில் ஒரு சங்கிலியின் பலமானது அதன் மிகவும் பலவீனமான இணைப்பில் தான் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய கட்டளையை எங்காகிலும் விட்டு விலகி பாரம்பரியத்தை சேவித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் மற்ற காரியங்களில் எவ்வளவாக உறுதியாக இருந்த போதிலும் அந்த இடத்தில் உங்கள் சங்கிலி அறுந்துவிடும். தேவனுடைய மாறாத கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, நீண்ட காலத்துக்கு பிறகு இன்று நீர் பேசப் போவதாக கூறினீர். உமது கற்பனைகளை எங்கள் இருதயமாகிய கற்பனைகளில் எழுதி வைப்பதாக கூறினீர். எனக்கு முன்னால் என்ன உள்ளதென்று நான் அறியேன். எனக்கு செய்ய தெரிந்த ஒன்றே ஒன்று உமது வார்த்தையை எடுத்து அதை பரப்புவதே ஆகும். நிச்சயமாகவே அது சில கற்பாறைகளின் கீழ் எங்காவது விடும். தேவரே, நீர் ஒவ்வொரு வாலிப நபரிடத்திலும், ஒவ்வொரு நடுத்தர வயதுள்ளோரிடத்திலும், முதியோரிடத்திலும், அது யாராயிருந்தாலும் அவர்களுடன் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயத்தில் பேசும். இந்த ஊழியக்காரர்களுடைய இருதயங்களில் பேசும். சபையோரின் இருதயங்களில் பேசும். பிதாவே, இன்று நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமுவேலின் நாட்களில் பிரத்யட்சமான தரிசனம் அபூர்வமாய் இருந்தது. அது ஜனங்களை திடுக்கிட செய்தது. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு சொப்பனமும் சொப்பனக்காரர்களும் உள்ளனர். எங்களுக்கு பேச்சாளர்களும் மொழிபெயர்ப்பாளர்களும் உள்ளனர். ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு பிரத்யட்சமான தரிசனம் புறப்பட்டு வந்து திருத்துவது என்பதோ, பரலோக பிதாவே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிட்ட அதே சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு மறுபடியும் அருளி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று உரைப்பார் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இது எவ்வளவு விரோதமாய் உள்ளது! ஏனெனில் அதை மரத்து போக செய்ய, எடுத்து போட வேறு பல சத்தங்கள் உள்ளன. ஆனால் அதை கேட்பவர்களின் காதுகளுக்கு அது கிருபையாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நமது தலைகளை நாம் வணங்கியிருக்கையில் நமது இருதயங்களும் வணங்கியுள்ளன என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்காவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களேயானால், நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருந்து நீங்கள் அந்த வேத உபதேசத்துடன் ஒத்துழைக்காமல் நவநாகரிக திரைப்படத்துறையின் சத்தம் நீங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி செய்திருந்தால், ஊழியக்காரர்களாகிய நீங்கள் உண்மையாகவே சத்தியம் என்று அறிந்துள்ள ஒரு பகுதியை வேதத்தில் கண்டறிந்திருந்து அதை நீங்கள் போதித்தால், உங்கள் ஸ்தாபனம் உங்களை புறம்பாக்கும் என்று அறிந்திருந்தாலும் அதை முற்றிலும் சத்தியம் என்பதையே நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தவறான காரியங்களை எடுத்துக்கொண்டு தவறான வாழ்க்கை வாழும் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளை திருத்த முயற்சி செய்யாமல் அவர்களை சரியான வளர்ப்பில் வளர்க்காத தகப்பன்மார்களும் தாய்மார்களும் ஆகிய உங்களுக்கு, உங்களால் இயன்றவரை நீங்கள் முயற்சி செய்தும் அவர்களோ உலக பிரகாரமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக மாதிரியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு மாதிரியா இல்லை என்றால் தேவனுடைய சத்தம் உங்களிடத்தில் அவ்வாறு மாதிரியா இல்லாமல் இருக்காதீர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லா தலைகளும் வணங்கி எல்லா கண்களும் இப்பொழுது மூடியிருக்கும் இந்நேரத்தில் பசி கொண்டவர்களாய் அவர்கள் எங்கே தவறு செய்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பரலோகத்தின் தேவன் தாமே நோக்கி பார்ப்பாராக. தேவனிடம் ஒரு கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, உமது சத்தம் எல்லா விசுவாசத்தையும்
உம்மை போல் இல்லாத எல்லா காரியங்களையும் அகற்றி நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்நிலைக்கு என்னை உருவாக்க வேண்டும் என்று நான் உண்மையாகவே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மற்ற எல்லா சத்தங்களும் இருந்த போதிலும் ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் என்று இயேசு வேதாகமத்தில் கூறியுள்ளார். அவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உங்களுடைய வாஞ்சையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தாவே, நேரமானது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசித்தவர்கள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. பரலோக பிதாவே, தாங்கள் படித்துள்ள தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் தவறாய் இருந்து வந்துள்ளதை கண்டு உண்மையாகவே அறிக்கை செய்து கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களில் பாதி பேரை கூட நான் ஒருபோதும் காணவில்லை. நான் காண வேண்டும் என்ற அவசியமில்லை. கர்த்தாவே, அது நீர் காண வேண்டியதாய் உள்ளது. உயர்த்தப்பட்ட கரத்துக்கு பின்னால் உள்ள நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் தாமே இந்த நேரம் முதற்கொண்டு இன்று முதல் நான் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான கிரயம் எதுவானாலும் கவலைப்படாமல் அதை பின்பற்றுவேன் என்று தங்கள் இருதயங்களில் தீர்மானிப்பார்களாக. அவர்கள் செல்லும் போது இயேசு மாத்திரம் சிலுவையை தனியாய் சுமக்க வேண்டும். ஆனால் முழு உலகமும் சுமக்காமலே போக வேண்டுமா? இல்லை. ஒவ்வொருவருக்காகவும் ஒரு சிலுவை உண்டு. எனக்கும் ஒரு சிலுவை உண்டு. மரணம் என்னை விடுதலையாக்கும் வரைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிலுவையை நான் சுமப்பேன் என்று அந்த புலவனின் பாடலை தங்களுடைய சிந்தையில் கொண்டிருப்பார்களாக. அப்பொழுது தேவனுடைய சத்தம் பேசும்போது அவருடைய நீதியில் நான் வெளியே வருவேன். ஏனெனில் அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் பின்பற்றினேன் என்பார்கள். கர்த்தாவே, நான் அவர்களை இப்பொழுது உம்மிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நீங்கள் உங்களுடைய பாவ அறிக்கைகளையும் உங்களுடைய வாக்குறுதிகளையும் செய்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் இங்கே தன்னுடைய தலையை சுற்றுமுற்றும் திருப்பும் ஒரு சிறுவனை குறித்து நான் வியப்புறுகிறேன். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே என்ற ஒரு சத்தம் சபைக்கானதாய் உள்ளது. அதுவே சபையில் உள்ள ஒரு சத்தமாகும். சுகம் பெற அவசியமுள்ள நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையை கடைபிடித்து நீங்கள் சரியென்று அறிந்துள்ள ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்திருந்து உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டால் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். கர்த்தாவே, எனக்கு சுகம் தேவையாய் உள்ளது என்று கூறி உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, இப்பொழுது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கும் கர்த்தர் நானே என்னும் அந்த சத்தத்தை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை உரைக்கப்பட்டிருந்தால் அது நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மார்க் 11:22 கூறியுள்ளார். இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய தலையை வணங்கி உங்களுடைய சொந்த வழியில் உங்களுடைய அறிக்கையை செய்யுங்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் இப்பொழுது கீழே நடந்து சென்று இந்த குழந்தையின் மேல் கைகளை வைக்கப் போகிறேன். ஏனெனில் இது என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவன் மிகவும் சிறியவன், விலையேறப்பட்ட சிறு பையன். என் மகன் குட்டி ஜோசப்பின் அளவும் வயதும் கொண்டவன். நீங்கள் எல்லோரும் கர்த்தாவே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரலோக பிதாவே, நாங்கள் இந்த கூட்டத்தாரை அவர்களுடைய சரீர சுகத்திற்காக உம்மிடம் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இங்கு ஒரு ஏழையான சிறு பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். செய்தி முழுவதிலும் அவன் என் கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர் அங்கு அவனை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். மருத்துவ விஞ்ஞானத்தின்படி அந்த சிறுவன் சுகம் பெறுவான் என்னும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சத்தம் ஒன்று உண்டு. எனக்கு செய்ய தெரிந்த எல்லா கட்டளைகளையும் நானும் சபையும் ஒன்று சேர்ந்து செய்துவிட்டோம். இதாவே மற்றவை நீர் செய்ய வேண்டியதே. நான் நடந்து சென்று என் கைகளை அந்த பிள்ளையின் மேல் வைக்கிறேன். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய வல்லமையானது
தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையானது அடுத்த 5 நிமிடங்களுக்குள் அவனுடைய நிலைமையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக. அவர்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்காக தேவனிடத்தில் வருவார்களாக. Heavenly Father, you gave the promise. That's all I know. You gave the promise. Oh, yes. Hallelujah. It has been done. It's been said. பரலோக பிதாவே, நீர் வாக்களித்தீர், அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. நீரே வாக்களித்தீர், அது நிறைவேறிவிட்டது. இதை பார்த்து நீ சொல்வாயானால் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ள மக்களை வேதனையினால் கட்டியிருக்கும் ஒவ்வொரு சுகவீன பிசாசையும் ஒவ்வொரு அவிசுவாச ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களிடத்திலிருந்து அகன்று போ என்று நான் கூறுகிறேன். இப்பொழுது அது எழுதப்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதோ அது சொல்லப்பட்டு விட்டது. தேவனுடைய நாமத்தின் கனத்துக்கும் மகிமைக்கும் அது செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது கேட்கப்பட்டு விட்டது. இப்பொழுது விசுவாசிக்கக்கூடிய நீங்கள், விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் என்ன நேர்ந்த போதிலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விதையோ அங்கு விதைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறிய ஒன்று, அந்த சத்தம், இந்த குழந்தையின் பெற்றோரே, அந்த குழந்தையினுடைய நிலை எதுவாயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய வித்து உங்கள் இருதயத்தில் விழுந்துவிட்டது என்றும் அந்த பையன் குணமடைவான் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் தேவனுடைய வித்தானது உங்களுடைய இதயத்துக்குள் விழுந்து விட்டது என்றும் என்னுடைய சுகவீனம் போய்விட்டது என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் விசுவாச ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்டு விட்டது. அந்த கம்பத்தை அங்கு நாட்டுங்கள். சாத்தான் எப்பொழுதாவது முயற்சி செய்தால் நீங்கள் திரும்பி வந்து, அந்த ஞாயிறு காலையில் நான் ஸ்பானிய சபையில் நின்று கொண்டிருந்த போது எனக்கான விசுவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, தேவன் வாக்களித்திருந்தாரே என்று கூறுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். அது நிறைவேற வேண்டும். அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆராதனையை சகோதரன் ரோஸ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ஜூவல் ரோஸ்.
mantle of honor for you, Lord.